என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பணக்கார முட்டாள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 34 வரை. பணக்கார முட்டாள். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே மதிகேடனாகவே இருக்கிறான். லூக்கா 12:21. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்றார் இயேசு. ஏன்? ஐஸ்வர்யவானாய் இருப்பது பாவமா? இல்லை. ஆபிரகாம் ஐஸ்வர்யவான்தான். இயேசுவின் அந்தரங்க சீஷனான நிக்கோதேமு ஐஸ்வர்யவான்தான். அப்படியானால் ஐஸ்வர்யத்திற்கும் இந்த மதிகேட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஐஸ்வர்யவான்கள் ஏன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாயிருக்கிறது? எந்த ஒரு மனிதனும் இம்மையில் தனக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை மறுமைக்காக, நித்தியமான வாழ்வுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அது பணமாக இருக்கலாம் அல்லது தாளந்தாகவோ வரமாகவோ இருக்கலாம். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் நமது புத்திசாலித்தனம் தெரிந்துவிடும். லூக்கா 12:16 நாம் சந்திக்கும் ஐஸ்வர்யவான் இவ்வுலக வாழ்வை பொறுத்தவரை அதிபுத்திசாலி. தன்னுடைய நிலத்தில் நன்றாக விளைந்தவுடன் தானியங்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எல்லாவற்றையும் அங்கே சேமித்து வைக்கிறான். ஆனால் அவன் கருமியும் அல்ல. ஏனெனில் தான் புசித்து குடித்து பூரிப்பாயிருக்க வேண்டும் என்று தனக்குள் தீர்மானமும் செய்து கொண்டான். தான் உழைத்து சம்பாதித்து கொண்டதை வைத்து மகிழ்ச்சியாயிருப்பது பாவமல்ல. அவன் பாவியும் அல்ல. கிறிஸ்துவின் பார்வையில் அவன் ஒரு மதிகேடன், முட்டாள். அவன் இவ்வுலக வாழ்க்கையை பற்றி மட்டுமே யோசிக்கிறான், திட்டமிடுகிறான். நித்திய வாழ்வை குறித்த ஆர்வமோ அக்கறையோ கவலையோ இல்லவே இல்லை. இம்மைக்காக மாத்திரம் வாழ்ந்தால் அது பரிதபிக்கப்படத்தக்கது என்று பவுலும் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:19. இந்த ஐஸ்வர்யவான் மணலின் மேல் வீடு கட்டி வாழ்கிற மடையன். உண்பதையும் உடுத்துவதையும் குறித்து இந்த உலகத்தார்தான் கவலைப்பட்டு நாடி தேடுகிறார்கள். மத்தேயு 6:31-32. புத்திசாலியாய் இருக்கிறவன் பரலோகத்திலே, அதாவது இவ்வுலகத்தில் அல்ல, பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆத்துமா வாழ வேண்டிய இடத்தில் களஞ்சியங்களை கட்டுங்கள், சேர்த்து வையுங்கள். ஆத்துமா வாழ வேண்டிய இடத்தில் களஞ்சியங்களை கட்டுங்கள், சேர்த்து வையுங்கள். தீர்மானம்: மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.